Hi guys and welcome to Con Deepika channel. இன்னைக்கு நம்ம வந்து மோமோஸ் மேக்கிங் vlog வந்து பார்ட் 2 பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாமே ஸ்டஃபிங்லாம் மேக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணனும். ஸோ அதுக்கு வந்து இந்த இட்லி குண்டா இருக்கு பாத்தீங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து மேலே ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல, அந்த இட்லி அந்த பிளேட்டு, அதில் வந்து வெட் கிளாத் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃப் இருக்குல்ல, மோமோ ப்ளஸ் மோமோ ஸ்டஃப்ஸ், அதெல்லாம் எடுத்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேப் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற அந்த பிளேட் ஷேப் அதுவுமே கொஞ்சம் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வைக்காத மொத்தத்தையும் வச்சிடலான்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவு வச்சுட்டாங்க. நாங்கள் 2 ரவுண்ட் போட்டோம். இப்போ வந்து மோமோ சட்னி தான் சேர்க்குறோம். அதுக்கு வந்து பாயில் பண்ண டொமேட்டோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அது ரெண்டுமே நான் பாயில் பண்ண அந்த ஸ்டெப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே பாயில் பண்ணிவிட்டு அதை தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குண்டா, அதாவது கடாய் தான், அந்த கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த மோமோ சட்னிக்கு வச்சுருந்த அந்த சட்னியை வந்து தூக்கிட்டு அதோடு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து ரொம்ப நிறையா ஆட் பண்ணிட்டேன். அது நான் ரொம்ப நேரமாக கிண்டிகிட்டே இருந்தேன், நல்லா கெட்டியாக வர வரையும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு, அது வந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அது கொஞ்சம் டேஸ்ட் வரதுக்காண்டி தான். அப்படி அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ், இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை, ஏற்கனவே டொமேட்டோவில் புளிப்பு இருக்கும், இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அந்த இதில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு சால்ட்டு தான். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு கிண்டினேன். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் வச்சுருந்த கரண்டி, அதாவது சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கும் மேரேஜ் ஆகும்போது வந்து அப்போலேருந்து வச்சுருந்த கரண்டி, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்த கரண்டி. ஸோ அவ்வளோ மெமரபிள். இதை நாங்கள் கொஞ்சம் சேஃப்டி, அதாவது இதை கொஞ்சம் வந்து பரனில் வச்சுருந்தோம். இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் அம்மா எடுத்தாங்க பரன்லேருந்து. ஸோ இதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் தண்ணி நிறைய ஆட் பண்ணதுனால நான் சிம்மில் வைக்காமல் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டவ் வந்து வச்சு காட்டியிருப்பேன். அதனால் நீங்கள் ஆட் பண்ணும்போது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதில் அடுப்புலேயே வச்சுட்டு இப்போ டைம் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி கிரேவி மாதிரி மிளகா சட்னி, தக்காளி சட்னி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து இப்போ நம்மளோட அழகான மோமோஸ்மே ரெடி. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்லாமா? நானும் என் தம்பியும் ரொம்ப கிரேவாகி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என்னோடய வாயும் என்னோடய தம்பி சாப்பிட்றதையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.